கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை மையமாய் வைத்து தியானித்து வருகிறோம். ஏன்னா அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். சொன்னதை கண்டிப்பாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த நாளுடைய தியானம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த ஆண்டுகளும் கர்த்தர் நமக்காக எத்தனையோ யுத்தங்களை நமக்காக செய்திருக்கிறார். சத்ருவானவன் நம்முடைய கண்களுக்கு தெரிந்தது தெரியாதது என்று பல யுத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய போராட்டத்தில் கொண்டு வந்தான், மாம்சீகத்தில் கொண்டு வந்தான், சபையில் கொண்டு வந்தான், உறவுகளில் கொண்டு வந்தான். அது தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத அதை நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மற்றவர்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துறது. அது அவனுடைய வேலையாகவே இருக்கிறது. சாத்தானுடைய வேலை யாரும் சமாதானமாக இருக்கக்கூடாது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா யுத்தம் அப்படின்னாலே என்னது, கலக்கம் வரும், பஞ்சம் வரும், நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது. அதாவது பொதுவாக கிராமங்களில் சொல்லுவாங்களா, ஆகாதவன் பொண்டாட்டி கால் பட்டாலும் குற்றம், கைப்பட்டாலும் குற்றம். நாம் ஒதுங்கி போனால் கூட பிசாசு அதை எதிரிக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக காட்டுவான். வித்யா உன்னை கண்டு பயந்துட்டாங்க அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, தாவீது சவுலை கண்டு பயப்படலை, சவுலை கண்டு ஒதுங்கினான். எதுக்கு? சரி, அவனும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், சரி அவனை கர்த்தர் பார்த்துக்கிட்டு ஒதுங்கினான். ஆனால் சவுல் என்ன நினச்சா அப்படின்னா, தாவீது நமக்கு பயந்து தான் ஓடுதான் அப்படின்ட்டு. ஆனால் நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணார். யாருக்காக? தாவீதுக்காக. சவுல் வந்து தோற்று தான் போனான். அவனுடைய எல்லாமே ஃபெயிலியர். அதனால் நமக்கு விரோதமாய் வந்து நமக்கு உறவுகள் இல்லை சொந்த பந்த நட்புகள் வட்டாரம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய மனிதர்களே பிசாசான எழுப்பலாம். அதனால் நம்ம அதை பற்றி யோசிக்கக்கூடாது. சில ராஜாக்கள் அபிஷேகம் இழந்தான் இருப்பாங்க, ஆனால் நான் தான் ராஜான்ட்டு இருப்பாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா பூமி தாங்கக்கூடாத ஒரு காரியத்தில் அது ஒன்று. அடிமை பெண் இல்லாலாகும் சமூகம் யாரால் ஏற்றுக்கிட முடியுமா? ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க உண்மையாக இருக்கணும், இல்லை குடும்பத்தில் நம்மளோடு பழகிறவங்க நல்லா இருக்கணும். ஆனால் அவள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறதை பார்க்க. ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு முழுவதும் நமக்காய் வருகிற யுத்தங்களை அவர் செய்வார். அவர் கையில் ஒப்பு கொடுத்துருவோம். நம்ம அமைதியாக உட்கார்ந்து தேவ பாதத்தில் அமர்ந்து தாவீதை போல, நெகேமியாவை போல, எஸ்ராவை போல, தானியேலை போல அவர் கையில் கொடுத்துரும் யுத்தத்தை. ஆண்டவரே, யோசபாத் ஜோமனாம்லா, எங்கள் சுதந்திரத்தில் நாங்கள் இருக்காதபடிக்கு எங்களை துரத்தி விடுகிறதுக்கு வராங்க. நாங்கள் நன்மை தான் செய்தோம், பிரச்சனையாக தான். நம்ம நன்மை செய்தால் கூட பிசாசானவன் அநேகரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தும். அதனால் அவங்க தோற்று போவாங்க. யோசபாத்துடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் மாட்டார். உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார், 7 வழியாய் ஓடிப்பார். தைரியமாக இருங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தருவார். காட் பிளஸ் யூ.